கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 4 நாள் கிட்ட வந்துட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. இந்த நிலையில் இருக்கும்போது உதயநிதி அவர்களோட கைது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? சூப்பர். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி கைதை தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார். நடக்குமா? நடந்தால் என்ன ஆகும்? சாட்டை துரைமுருகன் ஜெயிலுக்கு போவார், வேற ஒன்றும் ஆகாது. தொடர்ந்து அப்பாவை காணுங்கிற ஜோக் தேவைதான சட்டசபையில்? நீங்க லாட்டரியா அவர் ரேஞ்ச் பீட் பண்ணும்போது அவர் திரும்ப உங்களை ரேஞ்ச் பீட் பண்ணுறாரு. அப்படி லாட்டரி சொல்றதுல ஏன் அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது? இல்லை, அதை ட்ரிகர் பண்ணுறது தானே. காலையில் வரைக்கும் உதயநிதி கைது, மாலை ஆனதுக்கப்புறம் அது வந்து விசாரணை தான், கைதெல்லாம் பண்ணல அப்படின்னு பல்ட்டி அடிச்சது வந்து கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் மௌனம் ஏன்? இல்லை, அவர் எதுக்குமே வந்து வாய் திறந்தது கிடையாது. முதல்வர் ஆனதுக்கப்புறம் சிஎம் ஜோசப் விஜய் ஏன் இந்த திடீர் மாற்றம்? நடிக்கும்போது வராத ஜோசப் அரசியல் தற்போது முதலமைச்சர்லாம் வந்து உதயநிதிக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, இனிமேல் அவரை ஏந்திருக்க கூடாதுன்னு சொல்லுங்கண்ணே, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு மேடையிலே. அவர் வந்துட்டு அவர் அடுத்து அவர் ட்ரிகர் பண்ணி உட்காரும் போது அவர் வந்து நோஸ்கட் ஆகிட்டாரு சிஎம் விஜய் அவர். ஆமாம் ஆமாம். இது வெறும் டெய்லி காலையில் பேப்பர் படித்த மட்டும் பார்த்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பேசி நான் ஒரு சீப் பாலிடிக்ஸை கொண்டு வர விரும்பலை இங்கே அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு முதல்வர் அப்படி சொல்லணுமா? TN Talkies தமிழ். வணக்கம் டிஎன் டாக்கிஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது எம்எஸ். சினிமாவில் விஜய், அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் சிஎம் ஜோசப் விஜய், ஏன் இந்த திடீர் மாற்றம்? சீமான் சார் கேட்ட மாதிரி அவர் முதல்ல இருந்தே வந்து அவரோட லெட்டர் பேட்ல அது எல்லாத்துலேயுமே வந்து அந்த கிரைஸ்ட் அந்த இது போட்டு சிலுவை போட்டு சி ஜோசப் விஜய் தானே போட்டுருக்காரு. 2017 இருந்து வருது. அதுலேயே மெர்சல் பிரச்சனை வந்து அதுலேருந்து தான் ஜோசப் விஜய். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. நிறைய அவருடைய அப்பவே அந்த விக்கிபீடியா பேஜஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது சி ஜோசப் எல்லாருக்குமே அவர் ஜோசப் விஜய்ங்கிறது தெரியும். தன்னை ப்ரமோட் பண்ண விதம் வந்து அவர் விஜய் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா ரஜினிகாந்தோட ஒரிஜினல் நேம் வந்து சிவாஜி ராவ் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நயன்தாராவோடது வந்து வேற ஏதோ ஒரு பேர் தானே. இல்ல, இத்தனை வருஷமா தன்னோட மதத்தை வெளிக்காட்டாத நடிகர் அரசியல்வாதி, அதாவது முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஒரிஜினல் பேரு ஏன் இப்ப வந்து ரிவீல் பண்ற தன்னோட ரிலிஜியஸ்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்ன்றது வந்து அவருடைய ஸ்கிரீன் நேமா இருந்துச்சு. சோ அது வந்து அபிஷியலா இப்படி இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவருடைய பர்த் ரெக்கார்ட்ஸ், அவருடைய அபிஷியல் இந்த ஓட்டர் ஐடி எல்லாத்துலயுமே வந்து அவரது ஃபுல் நேம் சி ஜோசப் விஜய் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து அவர் அஃபிஷியலா அவர் வந்து இது பண்றதுக்காக கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணுன்றதுக்காக அவருடைய ஃபுல் நேம் சி ஜோசப் விஜய்ன்றதான் போட்டுக்கிறாரு. 2017 அது வந்திருக்கு. 2017 எந்த படங்கள்ல சி ஜோசப் விஜய் நீங்க பாத்தீங்க? லெட்டர் பேட்ல வருது. லெட்டர் பேட் இருக்கிறது ஓகேங்க, படங்கள் இருக்கிறதா முக்கியமா பேசப்படுது. இப்போ அதுல வந்து ஜோசப் விஜய்னு எதுவும் பேசலையே. அப்போ கூட எல்லாத்துக்கும் லெட்டர் பேட்ல வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு ஜோசப் விஜய்ன்றது எல்லாம் தெரியும் தானே. அது அந்த ஓட்டர் ஐடியை எடுத்து போட்டு ட்விட்டர்ல எடுத்து போட்டு அந்த கான்ட்ரவர்சி வந்ததுக்கு அப்புறம் கூட எல்லாத்துக்கும் அவர் ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிறது ஒரு எங்கேயும் மறைச்சது கிடையாது. இவர் மறைச்சிருந்து அதை நீங்க வந்து புலனாய்வு செஞ்சு நீங்க அதை எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு மறைச்சிட்டாருன்னு சொல்லலாம். அவர் தான் எங்கேயும் மறைக்கவே இல்லையே. இது சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு முந்தா நேற்று. சீமான் வந்து அவருக்கு இன்னைக்கு தான் அவருக்கு வந்து அது வந்து ஒரு தவறா தெரியுது. மெர்சல் பிரச்சனை அப்போ வந்துட்டு அது வந்து தவறா தெரியல. இதே சி ஜோசப் விஜயாவே அவர் இருந்த காலத்துல வந்துட்டு அவர்கிட்ட படம் பண்றதுக்கு வந்து கால்ஷீட்க்கு போய் பகலவன் படத்துக்கு போய் கேட்டப்போ அப்போ வந்து ஜோசப் விஜய்ன்றது வந்து அவருக்கு உறுத்தல. இப்போதான் வந்து அவருக்கு உறுத்துது. இப்போ நேற்று வந்து சட்டசபையில் பார்த்துருப்பீங்க, ராஜ்மோகன், அருண்ராஜ் அண்ட் செங்கோட்டையன் அவர்களை தாண்டி மற்றவங்க இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ரசிக மனப்பான்மையிலே இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? அது விஜய் எந்திரிச்சினாலே கைத்தட்டுகள் தான். இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுக்கும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து இந்திய பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் போய் பதவி ஏற்கும்போது உதயநிதி வாழ்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் கோஷம் போட்டதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இவங்க சட்டமன்றத்தில் வந்து இவங்க ரசிக மனப்பான்மையில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பாராளுமன்றத்தில் போய் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்கிறது வந்து
அது ரசிக மனப்பான்மையா இல்லை என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். இது எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு. இது வந்து தாவேகா பண்ணுறாங்கன்னு கிடையாது. எல்லா கட்சியில இருந்தும் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்ஆ இருந்தப்பெல்லாம் சட்டமன்றத்தில் இந்த அம்மாவை பற்றி எப்படிலாம் புகழ்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த அந்த முதலமைச்சருக்கு துதி பாடுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். சபாநாயகர் நடுநிலையாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த சட்டமன்ற இந்த கூட்டத்தொடர்கள்லையே இவர் வந்து ஒரு ப்ராப்பராக இவர் வந்து நடுநிலைமையாக இருக்காருன்றதான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் கொஞ்சம் தாவேகாவுக்கு பாரபட்சம் பார்க்குறாரோ என்னன்னா திரு ஆதவ அர்ஜுனா வந்து சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். நீங்க பார்த்துருப்பீங்க சட்டமன்றத்தில். திரு செங்கோட்டையன் கூட சில வாட்டி அவங்க ஏதாவது பேசும்போது அவை முன்னவர்ன்ற ஒரு சுச்சுவேஷனுக்காக அவர் வந்து அவர் இருந்துச்சு பேசும்போதும் சில வாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து சபாநாயகர் வந்து ஆதவ அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, திரு செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க யாரையா இருந்தாலுமே அந்த தாவேகா அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்களாக இருந்தால் கூட இல்லை நீங்கள் பேசுறது இது நீங்கள் என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆளுங்கட்சியவே அந்த ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து நீங்கள் கரெக்டான விஷயத்த மட்டும் பேசுங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு தான் நான் பார்க்குறேன். அதே சமயம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதுக்கான வாய்ப்பையும் அவர் வந்து எந்த இடத்துலையும் மறுத்தது கிடையாது. இல்லை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற இல்லை உங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் அவர் வந்து சொன்னது கிடையாது. என்னோட நினைவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் தாவேகா அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா சபாநாயகர் எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் வெளிநடப்பு செஞ்சதா எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து நடுநிலைமையோட தான் நடந்துக்கிட்டாரு. காலையில் வரைக்கும் உதயநிதி கைது, மாலை ஆனதுக்கப்புறம் அது வந்து விசாரணை தான், கைதெல்லாம் பண்ணல அப்படின்னு பல்ட்டி அடிச்சது வந்து கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம்லாம் இல்லை. அது ஹைகோர்ட்லேயே வந்துட்டு அவங்க சொல்லும்போது அவர் பேரலாக அவர் அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே கோர்ட்டில் ஹியரிங் நடந்துச்சு. அப்போவே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணிட்டு வந்து விட்டுருங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ஜட்ஜோட தீர்ப்பு வந்தது. அதுதான் வந்து அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. காவேரி நீர் போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம். ஆனால் முதல்வர் அதுக்கெல்லாம் மௌனமாக இருந்திருக்காரு. அந்த மௌனம் ஏன்? இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் மௌனம் ஏன்? இல்லை அவர் எதுக்குமே வந்து வாய் திறந்தது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அது அவருடைய சுபாவமாக இருக்குது. அது வந்து அவர் எதுவுமே அவர் பெருசாக பேசிக்கிறது கிடையாது. அதே சமயம் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இல்லை மேகதாது அணை கட்டுறது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க, வேலையெல்லாம் நடக்குது அப்படி அப்போவும் வந்து இவங்க பேசாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க, எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறதுல வந்து ஒரு இது இருக்குது. அப்பப்போ தேவையான எல்லா இடங்கள்லையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க ப்ரொசீஜரெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சட்டசபையில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு அவங்க வச்ச ஒரு அரசியல் பார்வை எல்லாரோட பூர்வத்தையும் உயர வச்சிருக்கு. நீங்கள் அவங்களோட அரசியல் பார்வையை எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க. அதாவது அவங்களுடைய என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் அந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்கன்னு நான் சொல்லலை, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே வந்துட்டு 2 பெண் அரசியல் தலைவர்கள் வந்து அங்கே சட்டமன்றத்தில் பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. 2 பேருமே சூப்பராக பேசுகிறாங்க. இது வந்து அவங்க கட்சிக்கு வந்து வெறுக்கிறவங்க கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக. அவங்க வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசின அந்த ஒரு மேகதாது ஆங்கிள் வந்து இன்னும் சட்டமன்றத்தில் யார் அதை பற்றி பேசவே இல்லை. என்னன்னா அந்த மேகதாது அணை கட்டுறது மூலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்கலன்றது சாங்சுரி எல்லாம் போயிடும். 3 சரணாலயம் போயிடும். 12,500 அந்த ஏரியா வந்து காடு பரப்பளவு வந்து அங்கே வந்து அழிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். இது கர்நாடகாவுக்கே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான அவங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சம்பந்தமான ஒரு இதாக இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இது எல்லாமே வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் வருவோம். இந்த கட்சிக்கு சாட்டை ஒரு பலமா, அதாவது சாட்டை துரைமுருகன் ஒரு பலமா பலவீனமா? அது அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தான். அவங்க கட்சிக்கு வந்து அதில் க்ரோத் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு பலம், க்ரோத் இல்லை அப்படின்னா பலம் இருக்கா இல்லைன்றது நமக்கு. இப்போ நான் ஏன் வந்து இந்த கொஸ்டின் வச்சேன்னா, சில பேர் வந்து சொல்கிறாங்க, சில பேர் இல்லை பல பேர் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்டையினால தான் இந்த கட்சி வந்துட்டு பாதியாக மாறுச்சு, இல்லைனா கூட இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காது, 0 சீட்டுங்கிறது சாட்டையினால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு தனி மனிதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது.
அப்போ வந்துட்டு இங்கே இந்த எலெக்ஷன்றது வந்து நடந்தது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான், சாட்டை சென்ட்ரிக் எலெக்ஷன்லாம் கிடையாது. சாட்டை ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுறாரு, அந்த கட்சிக்கு நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம். அதனால விஜய் சென்ட்ரிக்காக எலெக்ஷன் நடந்திருக்கு. திரு விஜய் அவர்களா அல்லது திரு ஸ்டாலின் அவர்களா அப்படின்ற நடந்த எலெக்ஷன் அது. ஸோ அதனால வந்துட்டு சாட்டை அவர்களுடைய இது வந்துட்டு எல்லாரும் அவருடைய நாம் தமிழர் கட்சி இல்லாதவங்க கூட அவருடைய வீடியோஸை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெய்னிங் வேல்யூவோட வீடியோஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 பர்சனாலிட்டி தான் அவர். ஸோ அதனால அவருக்கு அந்த ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம இது ஒரு கிரெடிட் கொடுக்கலாமே தவிர, அவர்னால வந்துட்டு ஒரு ஓட் பேங்க் வந்து அடி வாங்குச்சு இல்லை அதிகரிச்சுது அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரே ஃபேஸ்னா அது வந்து திரு சீமான் அவர்கள் மட்டும்தான். அந்த கட்சி வளர்ந்தாலும் சரி, அந்த கட்சி இப்போ இதுக்கு முன்னாடி 8% அடைஞ்சப்பவும் சரி, இப்போ அது வந்து அந்த கட்சியை வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு வந்து ஓட் பேங்க்ல சந்திச்சிருக்கு. அதுக்கும் சரி எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அவர் மட்டும்தான் அவர் தன்னோட ஃபேஸை தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு எல்லா இடங்களையும். மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தான் முதலமைச்சர் விஜய் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படிப்பட்டவங்களே எதிர்கட்சி உதயநிதி கேள்வி கேட்டால் முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னு வந்துட்டு பகிரங்கமாகவே ஆதவர்ஜனா வந்து சொல்லியிருக்காரு முந்தா நேற்று நடந்த ஒரு மேடையில். ஸோ அப்படியெல்லாம் வந்து சட்டமன்றன்றது அது தானே இருக்குது, சட்டசபைன்றது அது தானே இருக்குது. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ அதுக்கு வந்து ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சரை வந்து ஆதவர்ஜனா தான் நினைக்கிறேன், அவர் தான் வந்து பதில் சொல்ல வரணும். அவர் சொல்றதுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சு நேற்று பேசுறாரு. ஆமாம், முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு வந்து அதுக்கு பதில் சொல்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவர் கேட்குற கேள்விக்கு வந்து எப்படி பதில் சொல்ல மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க வந்து ஒரு வேலிடான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் கேட்கும்போது பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர்லாம் வந்து உதயநிதிக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, இனிமேல் அவரை எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லுங்கண்ணே, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு மேடையிலே. அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச். அதெல்லாம் அவங்க நாளைக்கு ஒரு விஜய் அவர்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கலாம். அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வந்து சாத்தியமன்றது ஒன்று இருக்குல்ல. உதயநிதி கைதை தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார். நடக்குமா? நடந்தால் என்ன ஆகும்? சாட்டை துரைமுருகன் ஜெயிலுக்கு போவார், வேற ஒன்றும் ஆகாது. அவருக்காக எந்த போராட்டமும் அடிக்காது. அதில் வழக்கு தொடருவாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து லீகல் டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நாம் தமிழர்லேருந்து, அவ்வளோதான் நடக்கும். நீங்கள் வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ஸ்தம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை யூடியூப் ஸ்தம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் வந்துட்டு சாட்டை துரைமுருகனை வந்து ஒரு நல்ல யூடியூபராக நான் பார்க்குறேன், ஒரு அரசியல்வாதியாவோ அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. எந்த ஏரியாவில் அவர் பாப்புலரா இருக்காரு, ஒரு யூடியூபரா அவர் வந்து நல்ல பாப்புலரா இருக்காரு, அவ்வளவுதான். டிவிகே கட்சி வந்துட்டு எங்க ஃபண்டிங்ல தான் அது நடக்குது அப்படிங்கிறது சார்லஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கட்சி நிதி. அதுதான் சொல்றேன். அது அவர் லாட்ரி மாட்டின்லாம் அவர் சொல்லல. இல்ல சார்லஸ் வந்து என்ன சொல்றாரு, சார்லஸ் அதாவது ஆதவர்ஜனாவோட மச்சான் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த கட்சி ஒரு ஃபண்டிங்ல நாங்க கொடுத்த ஒரு ஃபண்டிங்ல நடக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஆனால் சட்டசபையில் வந்துட்டு நான் அந்த தொழில் பண்ணல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி கையை தூக்கிறாரு ஆதவர்ஜனா. முரண்பாடா இல்லையா? அது என்ன முரண்பாடா இருக்கு? அதான் ஒரு மாமனார் தொழில். அப்போ அந்த கட்சிக்கு வந்துட்டு இந்த ஃபண்டிங் வரல. டிவிக்கு அவங்களுடைய அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணால் தானே தெரியும் அவங்க யார்கிட்ட இருந்தெல்லாம் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்படி லாட்ரின்னு சொல்றதால ஏன் அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது? இல்லை, அதை ட்ரிகர் பண்ணுறது தானே வந்து சொல்கிறாங்க. இப்போ லாட்ரி வித்தவர்லாம் வந்து மினிஸ்டராக இருக்கார் அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க யாரை சொல்கிறாங்கன்றது டிவிக்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியும், ஆதவர்ஜனாவுக்கும் தெரியும் நம்மளை தான் ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லாட்ரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி லாட்ரியை வந்து இதாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து 900 கோடி நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. தொடர்ந்து அப்பாவை காணுங்கிற ஜோக் தேவைதான சட்டசபையில்? நீங்கள் லாட்ரியாக அவர் ரேஜ் பேட் பண்ணும்போது அவர் திரும்ப உங்களை ரேஜ் பேட் பண்ணுறாரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு என்ன, நீங்கள் ட்ரிகர் பண்ணி அவர் ட்ரிகர் பண்ணுறாரு, அவ்வளோதான். பதிலாக வரணும்ல? அது பதிலாக அதுதாங்க சொல்கிறேன். இது இந்த விஷயம் எனக்கு தெரியாது. எங்கள் மாமனார் தான் வந்து உங்கள் கட்சி கொடுத்துருக்காரு, உங்கள் கட்சியோட தலைவர் உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா இங்கே இல்லை அதனால எனக்கு தெரியல அப்படின்றாரு அவர். அங்கே பொலிட்டிக்கலான ஒரு விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாக இவர் வந்து லாட்ரி வித்தவர்லாம் மினிஸ்டர் அப்படின்னா ஆதவர்ஜனாவை வந்து ரேஜ் பேட் பண்ணுறாங்க, இவர் திரும்ப அப்பாவுக்கான இவர் ரேஜ் பேட் பண்ணுறாரு, அவ்வளோதான். பட்ஜெட் பேப்பரை கொண்டு வரதுக்கு பதிலாக இளைய தளபதி விஜயோட புகழ்வரையை கொண்டு வந்துட்டார் மினிஸ்டர் வினோத் அவர்கள். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கட்சியும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஆட்சியில் இருக்கும்போது இதே மாதிரி நல்லா துதிப்பாடுவாங்க, நல்லா வந்து முதலமைச்சரை வந்து
பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கிறது தான். இது ஒன்றும் புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலே டெய்லி, அதாவது கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 4 நாள் கிட்ட வந்துட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. இந்த நிலையில் இருக்கும்போது உதயநிதி அவர்களோட கைது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? சூப்பர். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பாலியல் புகார்கள் வந்தெல்லாம் வருது அப்படின்னா எந்த மாதிரினா, லைக் வந்து ரொம்ப வந்து ஒரு லிட்ரலாக வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குது, ஹராஸ்மெண்ட் கேசஸ்ஸு அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இதாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக டிவிகே கட்சி நிர்வாகிகள் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய இடங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகள் இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது எல்லா கட்சிகள்லையும் இருக்கக்கூடிய விஷயம்தான், ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து அவங்கள எல்லாத்தையும் கைது பண்ணாத தாவேக அரசு உதயநிதி அவர்களை மட்டும் கைது பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த பாலியல் புகாருக்கு உள்ளான அந்த தாவேக கட்சி நிர்வாகி யாருன்னு உங்களால் நேம் பண்ண முடியுமா? தெரியாது. இருக்கலாம், சில பேர் யாராவது இருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஒரு நோன் ஃபேஸே கிடையாது. அவங்க அந்த புகாரனால பாப்புலர் ஆனவங்க. உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அவர் ஒரு விஷயம் பேசுறாரு அப்படின்னா அதுக்கான ரீச்ன்றது வேற. ரெண்டாவது, அவர் பேசுற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அவருடைய கட்சி தொண்டர்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க, அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அவர் பேசுற அந்த டபுள் மீனிங் ஜோக்குக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு தப்பான ஒரு பிரசிடென்ட்டா அது செட் ஆயிரும். அப்போ அதுவுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அரசியலுக்காக மட்டுமே தான், பழி வாங்குறதுக்காக மட்டுமே தான் பண்றாங்க அப்படிங்கிறதா இங்க வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபையில் இருந்த நாகரிகம் இப்பவும் இருக்கா? இப்பவும் இருக்குதானே. இப்போ வந்து என்ன சட்டசபையில், இதுக்கு முன்னாடி சட்டசபையில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்துருக்கேன். இதே சட்டசபையில பெண்களை மானபங்கப்படுத்தின சம்பவம், பேப்பர் வெயிட் எடுத்து அடிச்ச சம்பவம், இதெல்லாம் நடந்திருக்கு. நாக்க மடக்கின சம்பவம், ஸ்பீக்கரை வந்து வெளியில வந்து அது அனுப்பிச்சிட்டு அந்த ஸ்பீக்கர்ல வந்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் உட்காந்து அராஜகம் பண்ணி இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணி இருக்கக்கூடிய சட்டமன்றம் வந்து அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஒன்றும் பெருசாக நடந்துடல. எல்லாம் அமைதியாக தான் போகிறாங்க வராங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த இந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக மட்டுமே தான் நம்ம பார்க்கணும். ஸோ உதயநிதியோடைய அவருடைய பேச்சுக்கு அவரை வந்து அவருக்கு உண்மையான ஒரு தண்டனை அவர் கிடைக்கணும், இல்லை வந்து இதை வந்து நியாயமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க வழக்கு தொடர்ந்து அது சட்ட ரீதியாக உதயநிதி அவர்கள் வந்து அது அங்கேருந்து அதில் வந்து சட்ட ரீதியாக எந்த லூப் ஹோலும் இல்லாமல் அதுக்கு சட்டத்துக்கு பதில் சொல்லணுன்ற ஒரு இடத்துல தான் அதை வந்து ரொம்ப லீகல் ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிடணுமே தவிர இந்த மாதிரி கைது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் அரெஸ்ட்டுங்கிறதே வந்துட்டு ஒருத்தர் வந்து இங்கே இருந்தால் ஓடி போயிடுவார், ஒசாமா பின் லேடனை வந்து இப்போ விட்டா பிடிக்க முடியாது அப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஒரு நொட்டோரியஸான கிரிமினல் அவர் அப்படின்னா பரவாயில்ல. இவர் நீங்கள் வந்து சம்மன் கொடுத்து நீங்கள் வந்து ஆஜராங்க விசாரணைக்கு அப்படின்னா வரதான் போகிறாரு. அப்படிங்கிறப்போ அவர் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ரெண்டாவது, அவருக்கான பொலிட்டிக்கல் மைலேஜும் அது பொலிட்டிக்கலாகவும் அது வந்து ஒரு மிஸ்கால்குலேட்டட் மூவாக தானே அது மாறி இருக்கு. ஓகே, சட்டசபையில் முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சீப் பாலிடிக்ஸ் பண்ண நான் விரும்பலை. 1969 நடந்த ஒரு சட்டசபை ஒரு இன்சிடெண்ட்டை ஞாபகம் கோட் பண்ணி அந்த மாதிரி நான் பேசி நான் ஒரு சீப் பாலிடிக்ஸை கொண்டு வர விரும்பலைங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு முதல்வர் அப்படி சொல்லணுமா? இதுக்கு முன்னாடி எல்லா முதல்வரும் அதை பண்ணியிருக்காங்க. சட்டமன்றன்றது நிறைய ட்ரிகர் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சீப் பாலிடிக்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது எனக்கு அது ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் தெரியல. இல்லை, என்னென்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னா அது சம்மந்தமாக பேசலாம். என்ன நீ இதே மாதிரி தான் 1969 நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கல. நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அது தேவையில்லாததாச்சே. தேவையில்லாதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவரை வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க, அவர் திரும்ப ட்ரிகர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அவர் வந்துட்டு அடுத்து அவர் ட்ரிகர் பண்ணி உட்காரும்போது அவர் வந்து நோஸ்கட் ஆகிட்டாரு சிஎம் விஜய் அவர்கள். ஆமாம், கரெக்ட். உதய் அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படியே கீழே பார்த்த மாதிரி அவரோட ஸ்டைல்லே வந்து அவர் சொல்லி உட்காரும்போது இதுக்கு பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது, விவசாயிகளை கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாதான் அதுக்கு வந்து தெரியும் அப்படின்னு அவர் வந்து நோஸ் கட் பண்ணாரு. அது வந்து அந்த இடத்துல உதய் ஸ்கோர் பண்ணாரு. இல்லை, அந்த இதில் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தாப்புல அன்டில் அந்த ஆதவர்ஜனா எழுந்துக்கிற வரைக்கும் உதய் நல்லா தான் ஸ்கோர், டிஎம்கே நல்லபடியாக தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன். ஓபிஎஸ் இந்த தடவை கொஞ்சம் அமைதியாக இருக்காரோ? ஓபிஎஸ் என்னைக்கு நல்லா பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, எப்பவுமே ரொம்ப 2 கட்சிக்கும் ஒரு அவர் தான் சபாநாயகராக இருக்காரு எனக்கு தெரிஞ்சாங்க.
ஏன்னா அவர் தான் ஏதோ பிரச்சனை நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஹியூமரை தெளிச்சுட்டு சமாளிப்படுத்துறாரு. அப்படி தான் போன தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வந்துடுறேன். வாட்டர் பாட்டில் வைங்க எடுக்கணும், எல்லாம் தூக்கி அடிப்பாங்கம்மா, நீங்கள் வேறு வாட்டர் பாட்டிலாம் வைக்க முடியாது அப்படின்னாக்க. இந்த தடவை அவையில் இல்லாதவங்களை பற்றிலாம் ஏன்பா பேசுகிறீங்க அப்படின்னு அவர் தான் அவையில பேசுகிறார். இல்லாதவங்களை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரா இல்ல ஸ்டாலின் அவர்களை வந்து அவரும் சேர்ந்து கிண்டல் பண்றாரா? இல்லை அவர் ஏங்க கிண்டல்லாம் பண்ண போகிறார், நல்ல மனுஷங்க அவர், மற்றவங்கள மாதிரிலாம் இல்லை அவர்.